ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல ஒரு ஃபிஷ்ஷா மாதிரி பயங்கரமா த்ரில்லரான ஒரு அட்வென்ச்சர்ஸ்லாம் எடுக்க போறோம். நம்மளும் ஒரு மீனா மாதிரி இருக்கோங்க. அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு லெவலுமே பயங்கரமா இருக்கும். அதனால ஒவ்வொரு லெவலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பயங்கர மாஸ் என்ட்ரி கொடுக்க போறோம் இன்னைக்கு. நல்ல என்ஜாய் பண்ணி பாருங்க காய்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் அந்த என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, போகலாம் காய்ஸ். வந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. போக போக ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த கேமு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கும். அடுத்து போக 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 எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த கேமை. என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ளே பண்ணுங்க. அப்படி பேசிக்கிட்டே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாமா? ஒன்னா போலாம் வாங்க, போக ஆரம்பிப்போம். காய்ஸ், இப்போ இப்படி போய்கிட்டே பேசுவோம். என்னடா இது நகர முடியாம நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம. ஓ, வண்டி கிளம்பிருச்சா? ஓகே. இன்னுங்க இது ஜம்ப் பண்ண முடியல. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓ, இந்த பக்கம் பட்டன் இருக்குது. அந்த பட்டனை போனாதான் அந்த வழி ஓப்பன் ஆகும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் காய்ஸ் இருக்கும். அதனால அது கரெக்டாக அந்த டைமுக்குள்ள ஓடிடணும். நீங்க இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்க, பயங்கரமா இன்ட்ரெஸ்டடா இருக்கும். பாருங்க, உள்ள விழுந்துட்டோம். கவனமா போனோங்க. எடுத்துக்கிற ஓவரடிங் கவனமா எடுத்து வைக்கணும் காய்ஸ். காய்ஸ், இந்த சேனலுக்கு நீங்க மொத பாருங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஓகே. ஐயோ மாட்டிக்கிற நல்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க மீனுக்கு. ஏன்னா நம்ம மீனா இருக்கிறோம்ல, நிறைய சாப்பாடு நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வயிறு குட்டியும் இருக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். அதனால போற வழியில ஜூஸ், பிரெட்டு, அல்வா எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போவோம் கைஸ். ஓகே, போலாம் கைஸ். இங்க பாருங்க, ஆமெல்லாம் படுத்து கிடக்குது. இங்க ஏதோ பிரெட் வச்சிருக்கான். ஐயோ போச்சுடா. ஆமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? ஓகே, இப்போ போய் மறுபடியும் இந்த பிரெட் எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு போவோம். ஒருவேளை நம்ம நடுவில் சாப்பிடாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேஸ் எல்லாம் ஆயிரமா இருக்கும். அதான் அந்த பிரெட்டு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. ஜூஸை குடிச்சிட்டு போவாங்க. அந்த ஒரு பிரெட் இருக்கு. அந்த பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு ஐயோ விழுந்துடாத என்ன விளக்கிங்க, தப்பிச்சு வந்துட்டோம். செக் பாயிண்ட் வேற நம்ம தொடல. ஒரு நம்ம கீழே விழுந்துட்டோம்னா முதல்ல இருந்தா வரணும். ஓகே, உப்புனே போவோம். ஒருத்தவங்க சாப்பாடு போற வழியெல்லாம் இந்த சோறு சாமி சோறுலாம் போடுறாங்க. பயங்கரமா இருக்குது. ஓகே, இதுல வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் எங்க போறது? அந்த ஏதோ பூட்டு தெரியுதுங்க, அந்த பூட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த பூட்டுக்கு உண்டான சாவியை பாத்தீங்களா, நடுத்தருவுல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கானுங்க. மெதுவா போனோம். ஐயோ, பூட்டு சாவி எடுக்காம போயிட்டோமப்பா. சாவி எடுத்தாதான் போக முடியும். ஓகே, சாவி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே சாவி எடுத்தோன்னே டோர் ஓப்பன் ஆயிட்டு. ஓகே, இப்போ இங்க இருந்து இங்க ஜப்பா போட்டு அந்த போட்டுக்குள்ள சாவி இந்தா இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஜம்ப போடுவோம். ஜம்ப போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து இங்க ஜம்ப போட ஐயோ உள்ள விழுந்துட்டோமப்பா, போச்சுடா. ஓகே, மறுபடியும் போவோம் காய்ஸ். மெதுவா. ஐயோ, மறுபடியும் விழுந்துட்டேனப்பா. என்னடா இது? இந்த டைம் கரெக்டா போகணும் காய்ஸ். கரெக்டா ஜம்பா போட்டு கரெக்டா. ஐயோ வந்துடாத. ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது பேலன்ஸ் பண்ணவே முடியல. நான் மீன் தொட்டிக்குள்ள இருக்கிறோமா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு பேலன்ஸ் பண்றது. ஏன்னா பாட்டில் ஒரு சைடு உருளுது, நம்ம ஒரு சைடு உருளுறோங்கிற மாதிரி ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜூஸையும் எடுத்து குடிச்சிட்டு. ஓஹோ, நடுவில் முட்டுச்சந்து இருந்திருக்கு. நல்ல வேலைக்கு அந்த பட்டன் அமுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் நம்ம கதி. என்னடா அது மேல ஏறமுல கஷ்டமா இருக்குங்க. என்னங்க இது, படிக்கட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜம்ப் பண்ணா பாட்டில் இழுத்துக்குங்க. நம்ம தண்ணிலாம் மூச்சு முட்டி செத்து போயிட மாட்டோம். யோசனையே இல்லாம ஜம்ப் பண்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஓகே, மெதுவா போடா கைப்புள்ள, எங்கேயும் மாட்டிக்கிடாத. இது என்னதுன்னு தெரியலங்க, ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, மெதுவா போவோம், மாட்டிக்க கூடாது. ஓகே, இப்போ சாவி எடுத்துட்டோம். சாவி எடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷாக இருக்கிறோம்ல, நம்மளால சாவியை போட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அதனால அதுவே ஓப்பன் பண்ணிக்கிறது. நம்ம சாவி எடுத்த உடனே தன்னாலே ஓப்பன் ஆயிடுது டோர் எல்லாம். ஓகே, ஐயோ விழுந்துட்டா. ஐயோ விழுந்துடாத. ஐயோ போச்சுங்க. சொல்றல ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ள தப்பிச்சு போனோம். நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டோங்க. அதுவே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நின்றுட்டோம். இந்த டைம் கரெக்டாக ஜம்ப போட்டு ஓடிடணும். ஐயோ, ஜம்பே பண்ண முடியலங்க. பாட்டில் உடஞ்சிருமோன்னு வர பயமா இருக்கு. அதனால மெதுவா தான் போக வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ இந்த பக்கம் போனோமா. ஓகே, எடுத்துட்டு போவோம்.
காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். அதனால கண்டிப்பா நீங்க அதை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஏன்னா நீங்க மட்டும் என்ஜாய் பண்ண போதுமா, அவங்களும் என்ஜாய் பண்ணணும்ல. கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி ஒரு மீன் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் ஜாலியா இருப்பாங்க பார்த்து. ஐயோ நடுவுல போய் அம்பட்டுக்கிட்டோமாங்க. ஐயோ எப்படிடா போறது, இங்க என்னதான் இது பக்கம் சுத்துது. ஓகே அந்த பக்கம் தள்ளி போய் பார்ப்போம். நகரவே முடியலங்க நம்மளால. அம்சமா வந்து அம்பட்டு போட்டோம். ஐயோ அது மிஸ் தெரியுமே போச்சுடா, கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் போவோம். என்ன பட்டன் அங்க இருக்கு. இந்த பக்கம் போனோமா, ஜம்ப போட்டாச்சு. இப்ப மேல ஜம்ப போட்டு அப்படியே ஓடிடும், இல்லைன்னா அந்த கீழே தள்ளி விட்டுரும். அது இந்த ஸ்கேல் மாதிரி வர்றது. நம்ம கவனமா போனோம். இந்த பக்கம் எல்லோ பட்டன் அமைக்காச்சு. இப்ப எல்லோ டோருக்கு சாவியை காணும். இந்த இருக்குதா. ஓகே சாவி எடுத்தாச்சு. சாவி எடுத்துட்டு அப்படி போலாம். ஓகே நெக்ஸ்ட் செக் பண்ணி வந்துட்டோம். 2+1 5 கடவுளையாட மீன் முட்டாள் மீனா இருந்திருக்குமாப்பா. 2+1 3ங்க. நான் கிரீன் கலர் இருந்தவொடனே கிரீன் கலர் பட்டனை போய் அமுக்கி விட்டேன். பொசுக்குன்னு மேல உள்ளதை கவனிக்கல. ஓகே இப்ப கரெக்டா அமுக்கிட்டு தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே 2+2 4 அமுக்கிட்டு போயிட்டே இருப்போங்க. கிளிக் ஏ எனக்கு தெரியும். அமைக்கலாம். நமக்கு சின்னது ஈஸி. என்னது டர்க்கிஸோட பிளாக். ஐயோ கடவுள் இது தெரியாது. ஓகே இதை முதல்ல டச் பண்ணி பார்ப்போம். ப்ளூ பட்டன் கிடையாது. ஓகே அடுத்து ரெட் பட்டனை டச் பண்ணி பார்ப்போம். ரெட் பட்டனானு. ஐயோ இதுவும் கிடையாதா, போச்சா என்னங்க இது செத்து செத்துலான்ட்டு இருக்கோம். அப்போ இதாதான் கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்களா கரெக்டா வந்துட்டோம். விச் ஒன்னிய கவ்வாம். இது வந்து மாடுன்னு கேக்குது. இதான் மாடு. ஓகே தொட்டாச்சு. ஐயோ மெதுவா போடா, மெதுவா போ. எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா எடுத்து வைக்கணுங்க. ஓகே வந்தாச்சு. ஓகே இந்த பக்கம் வந்துட்டோங்க. தப்பிச்சு ஒரு வழியா. அப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க போல. ஏதோ ஏரோலாம் காட்டுது. என்ன ஏரோன்னு தெரியலையப்பா. ஓஹோ இந்த பக்கம் ஒரு குட்டி ஓட்ட போகுது. இந்த ஓட்டைக்குள்ள கூடி போகணுமா. ஓகே இதுல அப்படி ஜாம்ப போட்டு ஐயோ லேசர் லைட்ல லைட்டா பட்டோன்னே வெடிச்சு செதறிட்டோமப்பா. இந்த டைம் கரெக்டா போயிட வேண்டியதான். ஜம்பே ஐயோ ஜம்ப போட்டாச்சு. ஓகே மெதுவா போகணும். மாட்டிக்க கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டோம். போச்சுடா. இந்த லேசர் லைட்டை வேற சுத்தி வச்சு நம்மள சாகடிக்கிறானுங்க அவனுங்க. இந்த டைம் கரெக்டா போயிடணும். அம்பிட்டு கிடக்கூடாது. அவங்க கிட்ட எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணுங்க. ஓகே மெதுவா போடா. வந்துட்டோம். இதுல மொத்தம் எவ்வளவு செக் பாயிண்ட் தெரியலங்க. நம்ம வந்து மொத்தம் 100% முடிக்கணும். நம்ம இப்ப 72% முடிச்சிருக்கோம். 100%க்கு இன்னொரு 30% தான் இருக்கு. ஓகே மட்டும் முடிச்சோம் நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே இங்க இருந்து ஐயோ கீழே விழுந்து மறுகேசல் ஆயிட்டோம் அப்பா. காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்பதான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். என்னங்க இது டோர் ஓப்பனே ஆக மாட்டேக்கு. ஓகே கரெக்டா வந்துட்டோம். ஜூஸை குடிச்சுப்போம். இதுக்கு ரெடி போறது. இந்த இருக்குதா. ஓகே இதுல மெதுவா ஜம்பா போட்டு போவோம். ஓகே வந்தாச்சு. இன்னும் ஒண்ணுதான். ஐயோ அப்பா ஜம்ப் பண்ணிய பாருங்க எவ்வளவு கஷ்டமா வச்சிருக்காங்கன்னு. ஒரு மீனுக்கு உண்டான டாஸ்கே இல்லைங்க இதெல்லாம். பெரிய திமிங்கலத்துக்கு உண்டான டாஸ்கா கொடுத்து வச்சிருக்காங்க. ஜம்ப் எல்லாம் பண்ணணும்னா எப்படிங்க முடியும். பாருங்க அதுல வேற அந்த மேலிங்லயும் போற மாதிரி ஜம்பிங் வித வச்சிருக்காங்க. நம்ம அதுல ஜம்ப் பண்ண பாட்டில் 2 துண்டு ஆயிடாது. நம்ம மதிகேசல் ஆயிட மாட்டோம். யோசனையே இல்லாம வச்சிருக்காங்க. இங்க இதோ பறக்குது. அட கடவுளே குருவிய வச்சிருக்கானுங்க. அடடா இதுல கீழே விழாம போனோங்க. ஐயோ விழுந்துராது. நல்ல விளக்கிங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலே ஜெயிச்சிட்டோம். இல்லைன்னா மர்ஜாஸ்ல ஆயிருப்போம். இதுல கிரீன் அதுல ப்ளூவை செலக்ட் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டான வழிதான் இருக்கும். ஓகே நம்ம லக்கு கரெக்டா ஒர்க்கா இருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு முன்னாடி நிறைய மீன் போயிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம அப்படி ஐயோ கீழே விழுந்த மாதிரி கேசல் ஆயிட்டோம் அப்பா. ஓகே இந்த டைம் கரெக்டா போய் பார்ப்போம். அவங்க பாருங்க நமக்கு முன்னாடி ஒரு மீன் போகுது. ஐயோ என்னடா அது சுத்துலாடுறோம். இந்த டைம் ஆகுது கரெக்டா போயிடணும். ஐயோ விழுந்துராத. அப்பா தப்பிச்சிட்டாங்க. ஓஹோ எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. ஒரு வழியா எண்டு கிட்ட வர போறோங்க. நம்ம 92% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 8% தான் முடிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே ஜெயிச்சுட்டு வீட்டை பத்தி போயிட்டே இருக்கலாம். யாருமே நம்மளை தடுக்கவே முடியாது. இங்க இதுக்கப்புறம் எங்க போறது. இந்த பில்லோ மேல ஏறணும்னு நினைக்கிறேன்.
ஓஹோ! பில்லோ கிடையாதுங்க இது. ஜம்பர் மாரி தான் வச்சிருக்காங்க. ஜம்ப் பண்ணியாச்சு. அட கடவுளே! இங்க பாருங்க லேசர் லைட்டு. என்னடா நான் புள்ளையாடா அடிக்க போறேன். இப்படி வச்சிருக்கிறீங்களடா. கரெக்ட்டா அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரூ கிட்ட நின்னு ஜம்ப் பண்ணணுங்க. அப்பதான் நம்ம அந்த லேசர் லைட்ல படாம ஜம்ப் பண்ண முடியும். கரெக்ட்டா ஜம்பா போடணும். எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். இது வந்து அந்த லேசர் லைட் வந்து நம்மளுக்கு மேலதான் இருக்குன்னா உருண்டு போயிரலாம். பிரச்சனை இல்ல. நல்ல மெதுவா உருண்டு உருண்டு போணும். ஓகே, மெதுவா போவோங்க கைஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கடான்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த மாதிரி நான் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை நம்ம பண்ணுவோம். நான் நீங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்றத நான் கேட்பேன் கண்டிப்பா. ஓகே, மெதுவா போவோம். இதுலையும் கவனமா போவோம். இதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தாங்க ஆன்ல இருக்கும். அப்புறம் தன்னாலே ஆஃப் ஆயிரும். அந்த கேப்ல நம்ம ஜம்ப போட்டு ஓடிடணும். ஜம்பு நல்ல வலிக்குங்க. வந்துட்டோம் பாத்தீங்களா? தன்னாலே அந்த ஸ்லைடு இதாயிட்டு அவ்வளவுதாங்க. ஜெயிச்சிட்டோம் போல. அட கடவுளே, இவ்வளவு ஈஸியா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லையாங்க. அடடா, பயங்கரமா ஜெயிச்சிட்டோம். நீங்களும் இந்த கேமை ப்ளே பண்ணி பாருங்க கைஸ். இதோட நம்மளும் இந்த கேமை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பபாய் சி காய்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.